வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. நான் வந்து முதவே சாப்பாடு வடித்து ஆற வச்சு அதில் அந்த மாங்காயை பீட்ரூட் செதறி உப்பு மஞ்சப்பொடி மாங்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பெசரி அமுத்தி வச்சுருந்தேன். அப்போ தான் அந்த புளி பசு சாப்பாட்டுக்குள்ளே நல்லா ஏறிடும். இப்போ பாருங்கள், அதை கொட்டி தாளிக்க போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, ஐயில் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும். அந்த எண்ணெய் காரம் அந்த பூண்டோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கணும் இல்லைங்களா, ஏறணும் இல்லைங்களா, அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. அதெல்லாம் பூரா அந்த எண்ணெய் எல்லாம் சாப்பாட்டில் படணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மூடி வைங்க. மூடி வச்சு செய்யுங்க. ஐயோ, சரியான வெயிலுங்க. அப்படியே வேர்த்து ஊத்துது. ஒண்ணுமே இருக்கவே முடியலைங்க எங்க வீட்டுக்குள்ள. இத்தனைக்கு டார்ச் வீடு தான். அப்பா, முகத்தை காட்டி வீடியோ போடலான்னா என் முகம் இருக்கிறதுக்கு என்னால் காட்ட முடியல. அசிங்கமா ஆயிடுது. வேர்வை அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஒழுகிட்டே இருக்குது. வாங்க, சாப்பாடு செய்யறதுக்குள்ள ஒண்ணுமே முடியல. திணற வேண்டியதா இருக்குது. நைட்டெல்லாம் விடிய விடிய 2 ஃபேன் போட்டு தூங்குறேங்க. அப்பா கூட உங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் இருக்குதுங்களா வெயில்? திருப்பூர்ல சரியான வெயிலுங்க, தாங்க முடியல. பாவம், வேலை வெட்டிக்கு போறவங்களும் எப்படிதான் போய் கம்பெனில நிக்கிறாங்கன்னே தெரியல. நீங்க சாப்பாடு வந்து உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு மாங்காயெல்லாம் போட்டு கிளறி அமுத்தி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்பவே உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கரெக்டாக உப்பு பார்த்து போட்டு அப்பவே நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. நான் முகம் காமிச்சு போடலன்னா என்னங்க, ஒரு லைக் பண்ணுங்களேன். அதனால என்ன ஆயிரப்போகுது? புதுசா வரவங்களுக்குலாம் ஒரு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நல்லா டைட்டாக போட்டு அமுத்தி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு டைட்டாக போட்டு அமுத்தி ஒரு 10 நிமிஷம் எடுக்கவே வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அது இப்போ சாப்பிட்றத விட சூடாக நைட்டுக்கு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி காலையில் செஞ்சுட்டு வச்சுட்டா மீன் குழம்பு சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி தான். நான் அப்புறமா சாப்பாட்டை எடுத்து காமிக்கிறேங்க எப்படி இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இங்க பாருங்க, மதிய சாப்பாடு கிழங்கு வேற வேக வச்சு வச்சிருக்கேன். சக்கரை தொட்டு சாப்பிட்டுக்குவாரு எங்கள் மாமா. நானும் அப்படிதான் சாப்பிடுவேன். ஆனால் நான் பெரும்பாலும் வெறுங்கிழங்காவே சாப்பிட்டுக்குவேன். தாளிச்சிருவேன். இன்னைக்கு தாளிக்கலிங்க, முட்டை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். ஆம்லேட் போட்டுக்கலாம் மதியம். பாருங்க, மாங்காய் சாப்பாடு எப்படி இருக்குது தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அமுத்தி வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா புழுங்கிடும் சாப்பாடு. அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே கலந்துடும்.
தெரியுதுங்களா சாப்பாடு? அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி. கிழங்கு வேக வச்சிருக்கிறேன். தயிர் பாருங்க, இது வந்து நேத்து தயிர். இன்னைக்கு வந்து தயிர் போட்டு வச்சிருக்கேன், மதியத்துக்குள்ள துவஞ்சிரும். வெறும் சாப்பாடு இருக்குது, தயிருக்கு சரியா போயிடும். ரசம் இருக்கு, இந்த சட்னி காலையில் அரைச்ச சட்னி இருக்கு. போதுங்க, அவ்வளோதாங்க. இன்னைக்கு 2 பேர் தானே, தம்பி இல்லைங்க, வெளியூர் போயிட்டானல்ல, அதனால 2 பேருக்கு தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, நான் ஒரு கிழங்கு எடுத்துக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு முடிஞ்சதுங்க, மாங்காய் சாப்பாடு. அவ்வளோதாங்க, அது பெரிய விஷயமே கிடையாது. இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டில்.